ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 25-26 அகாடமிக் இயரில் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து ஆக்சுவலி நேற்றைய தினமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஜென்ரலுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 7.5 சொல்கிறேன். ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரவரிசை பட்டியல், ஓகேவா, ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு அகடமிக் அண்ட் ஒகேஷ்னல் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி எல்லோரும் விசிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம டிஎன்ஏயு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகடமிக்ஸ் உடைய ஜென்ரலோடைய ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 176 ஐ திங்க் ஸோ. ஓகேவா? அந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெதர் இட் மேபி வாட்ஸ்அப் ஆர் மெயில் மூலிமா வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேவா? மெயில் வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங், ஓகேவா, அதாவது பொது கலந்தாய்வு என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகடமிக் ஸ்ட்ரீம் அண்ட் ஒகேஷ்னல். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்ட்ரீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா 9/7/2025 15/7/2025 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா, அதாவது தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்டு மெயில், ஓகேவா, யாரெல்லாம் வந்து மெயில் வந்து உங்களுக்கு வந்துச்சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் இது பற்றின தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கும் அலைபேசி எண்ணுக்கும் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 15/7 இஸ் த லாஸ்ட் டேட் ஃபார் திஸ் கவுன்சிலிங். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணவோ அல்லது நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணவோ முடியாது. ஸோ இந்த இணையவழி கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவரும் திரும்ப பெறாத அதாவது கலந்தாய்வு கட்டணம், ஓகேவா, ஸோ அதாவது நான் ரீஃபண்ட், ஓகேவா, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க இந்த அமௌண்ட் வந்துட்டு. ஸோ பிசி, ஓகேவா, ஓசி, தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3,000. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்தாய்வு கட்டணத்தை செலுத்திய பிறகு மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கில் உள்ளே போயிட்டு உங்கள் டேஷ்போர்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணும்போது என்ன அப்படின்னா தாங்கள் இணையவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு விண்ணப்பித்து என்ன சொல்கிறது உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு ஏதாவது எரர்ஸ் இருக்கா என்ன அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணும் அண்ட் என்ன வந்துட்டு கோர்ஸ் வேணும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தாங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எதெல்லாம் எங்கெங்கே வைக்கணும், எந்த சாய்ஸஸ் எங்கே வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மாற்றி அமைச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சமர்ப்பிச்சிடணும். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமர்ப்பிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா சப்மிட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன கொடுத்தீங்களோ அந்த ப்ரீவியஸாக ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த இணையவழி கலந்தாய்வுக்கு பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் கல்லூரி பாடத்தேர்வு தென் மொத்த மதிப்பெண் மற்றும் சாதியின் அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது உங்களுடைய காலேஜ் நீங்கள் கேட்டிருக்க காலேஜ் அண்ட் ஆல்சோ கோர்ஸு தென் ஆல்சோ உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் தென் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ட் என்ன சொல்கிறது அகடமிக் அண்ட் ஒகேஷ்னல் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் சேர்க்கை உறுதிப்படுத்துதல் தனித்தனியாக நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அகடமிக் தனியாக ஒகேஷ்னலுக்கு தனியாக நடத்தப்படும். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஃபேஸஸாக நடத்தப்படும். ஓகேவா? ஸோ phase 1 phase 2 phase 3 phase 4 வரைக்கும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 176 ஐ திங்க் ஸோ அந்த இது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ எவ்வளோ இது வந்து அவங்களுக்கு தேவையோ அந்த இது வரைக்கும் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மேபி என்ன சொல்கிறது 165 அது சம்திங் அவங்க எவ்வளோ தூரம் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் சேர்க்கை உறுதிப்படுத்த அதாவது கன்ஃபர்மேஷன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நடக்கும். இப்போதைக்கு நீங்கள் 15/7 ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மெயில் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 2 ஒர்க்கு வந்து முடிச்சிருங்க. இது வந்து என்ன சொல்கிறது ஜென்ரலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் 7.5க்கு பேசுகிறேன். ஓகேவா? வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.